வாங்க கேழ்வரகு புட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ கேழ்வரகு மாவு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திருவணுன்னா அந்த மாவும் தண்ணியும் மிக்ஸ் ஆகிரும். அதுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு அந்த மாவில் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. ஏன்னா கடைசியாக கூட நம்ம உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம சர்க்கரை போட்டு இல்லை வெல்லம் போட்டு தான் சாப்பிட போகிறோம். அப்போ அந்த இனிப்பு சுவையை தூக்கி கொடுக்கறதுக்கு தான் உப்பு சேர்க்கணும். இப்போ இதை நல்லா கிளறிட்டு லைட்டாக தண்ணி தெளித்து இது மாதிரி ஓட்டி எடுத்தோம்னா நம்மளுக்கு கேழ்வரகு மாவை பொறுத்த வரைக்கும் தண்ணியும் கேழ்வரகு மாவும் நல்லா மிக்ஸ் ஆகி அப்படி கையில் பிடிச்சோம்னா ஒரு மாதிரி கட்டி மாதிரி நம்ம பிடிக்க முடியும். அந்த மாதிரி வரும். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி 2-3 வாட்டி அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இது நான் காலையில் டைம் செய்கிறதுனால கொஞ்சம் அவசரமாக என்னால் வீடியோ எடுத்து நான் போடுற மாதிரியா இருக்குது. இப்போ இந்த மாதிரி நீங்களும் கொஞ்சம் தண்ணி மாவு சேர்த்து அடிச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இல்லாட்டி நீங்கள் கையில் கூட பிசைகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். மிக்சியில் போட்டோம்னா கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகி வேகமாக வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும். அதுக்காக தான் நான் மிக்ஸி ஜாரில் போட்டு பண்ணுறேன். இப்போ நீங்கள் தேவைப்பட்டதுன்னா தனியாக ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சுடுதண்ணி சேர்த்து கூட நீங்கள் பிசையலாம். ஆனால் சுடுதண்ணி சேர்த்தாலும் பச்சை தண்ணி சேர்த்தாலும் அந்த மாவோட பக்குவம் மட்டும் கரெக்டாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்து அதில் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ குக்கரில் தான் நான் புட்டு வேக வைக்க போகிறேன். அதனால் இப்போ அந்த தண்ணி சூடானதுக்கப்புறமேட்டு மாவை என்ன பண்ணிட்டேன்னா ஒரு கிண்ணத்தில் கொட்டி அது ஒரு பிடிச்சா ஒரு மாதிரி கெட்டியாக இருக்கணும் மாவு. அந்த மாதிரி தான் இப்போ நான் குக்கரில் வச்சுட்டேன். இப்போ குக்கரை மூடி போட்டு விசில் போடக்கூடாது. விசில் போடாமல் ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அங்கங்கே கட்டியாக இருக்கும். கட்டியாக இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு கரண்டி வச்சு நல்லா அந்த கட்டியெல்லாம் எடுத்து விட்டோம்னா உதிரியாக வந்துடும். நீங்கள் இதை பொறுத்த வரைக்கும் செய்ய தான் உங்களுக்கு அந்த பக்குவம் தெரியும். கட்டி இல்லாமல் நல்லா அழுத்தி நல்லா வலிக்க போகுது. அதுக்கு கிண்ணத்துக்கு கரண்டிக்கு பார்த்து வலிச்சிடுங்க மெதுவாக. சத்தான ஆரோக்கியமான கேழ்வரகு புட்டு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.